ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ மக்கள் நலனை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேர்ல மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை நான் ஒதுக்கி வர்றதாக உளவை இருக்கிறார். அதை படிச்சது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒருத்தர் பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. அதை இனிமே கொஞ்சம் மாத்தி பொய் சொல்லலாம், ஆனா பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும். அந்த அளவுக்கு புழுக மூட்டைய அவிழ்த்து விடுறாரு. நம்ம ஆட்சியில நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் பேரால மக்கள் நலனுக்காக நாம் செஞ்சுட்டு வர மூலதன செலவு என்னென்ன, எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை என்னென்ன என இதே மேடையில் என்னால் மணிக்கணக்கில் சொல்ல முடியும். நான் கேட்கிறேன், எதை நீங்க மக்களுக்கு பயன்படாத திட்டம்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் ஏறுதல் அரங்கம் அமைச்சிருக்கிறோமே, அது பயன்படாத திட்டம் சொல்றீங்களா? இல்ல தென் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவு சுரங்கமாக மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அது பயன்படாத திட்டம்னு சொல்றீங்களா? இல்ல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உடல்நிலையும் உயிரையும் காப்பாற்றுற கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, அதை பயனில்லாத திட்டம்னு சொல்றீங்களா? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,20,00,000 தாய்மார்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதை பயனில்லாத திட்டம் சொல்றீங்களா? எதை சொல்றீங்க? இப்படி வாய் துடுக்காகும் ஆணவமாக பேசி பேசித்தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உறுதியாக சொல்லுகிறேன், உங்கள் ஆணவத்துக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இனிமே தோற்கடிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அது உறுதி. நான் கேட்கிறேன், தமிழ் மொழி தமிழினம் தமிழ்நாட்டை காக்க 80 ஆண்டு காலம் ஓயாமல் உழைச்சு தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது? பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில ஊர்ந்து போனீங்களே, உங்க பேர் வைக்க முடியுமா?